தமிழ்நாட்டில் பல கிராமங்களில் மிகவும் பக்தியோடு வழிபடும் ஒரு அம்மன் இருக்கிறார். அவரை மக்கள் பேச்சியம்மன்னு சொல்கிறாங்க. ஆனால் பலருக்கும் தெரியாத ஒரு விஷயம் என்னென்னா, அந்த அம்மன் கதையில் ஒரு மர்மமும் இருக்குது, ஒரு பயப்படும் சம்பவமும் இருக்குது. அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஒரு காலத்தில் திருநெல்வேலி மாவட்டத்துக்கு பக்கத்தில் ஒரு சிறிய கிராமம். அந்த கிராமத்தை சுற்றி அடர்ந்த மரங்களும் பழைய பாதைகளும் இருந்துச்சு. சாயந்தரம் 6 மணிக்கு மேலே அந்த வழியாக யாரும் போக மாட்டாங்க. ஏன் தெரியுமா? அங்கே இருந்தது ஒரு பழமையான பேச்சியம்மன் கோயில். அந்த கோயில் ஒரு சாதாரண கோயில் இல்லை. அந்த கிராமத்து பெரியவங்க சொல்லுவாங்க, பேச்சியம்மன் குழந்தைங்கரை காப்பாற்றுற தெய்வம். ஆனால் தவறு செய்கிறவங்க முன்னாடி அவள் ரொம்ப கொடூரமாக இருப்பாள். அந்த கோயில் சுமார் 200 வருஷம் பழசு. கோயிலுக்கு உள்ளே இருக்கிற அம்மன் சிலை கொஞ்சம் விசித்திரமாக இருக்கும். முகத்தில் கோவம், கண்கள் பெருசாக. அதிலும் ரொம்ப பயமுறுத்துகிற விஷயம் என்னென்னா, அம்மன் கையில் ஒரு குழந்தை சிலை இருந்துச்சு. கிராமத்தில் இருக்க பெரியவங்க சொல்லுவாங்க, இது சாதாரண சிலை இல்லை, அம்மன் ஒரு காலத்தில் உண்மையாக குழந்தைங்களை காப்பாற்ற வந்த தெய்வம். சுமார் 150 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கிராமத்தில் ஒரு பயங்கர சம்பவம் நடந்துச்சு. ஒரு காலத்தில் ஒரு கொடூரமான பொண்ணு இருந்தாளாம். அவள் வெளியில் பார்த்தா நல்லவளாக இருப்பாள். ஆனால் இரவு நேரத்தில் அவள் பிறந்த குழந்தைங்களை திருடிட்டு போவாளாம். அவளோட நடத்தை மற்றும் செயல் எல்லாம் மக்களை ரொம்ப பயமுறுத்துச்சு. இரவு நேரங்களில் மக்கள் நிம்மதியாக இருக்க முடியாமல் ரொம்ப பயந்தாங்க. குழந்தைங்களை மறைச்சி வைக்க ஆரம்பித்தாங்க. ஒரு நாள் கிராம மக்கள் எல்லாம் சேர்ந்து அவளை பிடிச்சிட்டாங்க. அவள் செய்த கொடூரங்கள் எல்லாம் தெரிஞ்சதும் எல்லாருக்கும் கோபம் வந்துருச்சு. அந்த கிராமத்தில் ஒரு சித்தர் சொன்னார், இந்த பெண்ணோட உயிர் தீய சக்தியாக மாறி கிராமத்தையே துன்புறுத்தோன்ட்டு, அதனால் அவளை தெய்வ சக்தியாக கட்டுப்படுத்தணும்னு சொன்னார். அதுக்கு பின்னாடி நடந்த பூஜையில் அந்த பெண்ணோட ஆவியை அம்மன் சக்தியாக மாற்றியதா ஒரு கதை சொல்கிறாங்க. அதுதான் பேச்சியம்மான்ட்டு அதுக்கு ஒரு வடிவமும் இருக்குது. அரவிந்தன்ற ஒருத்தன் தன் நண்பர்களோட அந்த கிராமத்துக்கு பாட்டி வீட்டுக்கு போனான். அரவிந்தன் கிட்ட கிராம மக்கள் சொன்னாங்க, இரவு 12 மணிக்கு மேலே பேச்சியம்மன் கோயில் பக்கத்தில் போவாத. ஆனால் அரவிந்தனும் அவன் நண்பர்களும் அதை கேட்குறதா இல்லை. அந்த கோயிலில் என்ன ரகசியம் இருக்குது தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு கோயில் பக்கம் போனாங்க. அவங்களுக்கு பயம் இல்லை. அந்த நேரம் காற்று கூட இல்லை, முழு நிலவு மட்டும்தான். கோயில்கிட்ட போன உடனே ஒரு சிறிய விசித்திரமான சத்தம் கேட்டுச்சு. ஒரு குழந்தையோட அழுக சத்தம். அவங்க நினச்சாங்க, அது ஏதோ குழந்தை அழற சத்தம் அப்படின்னுட்டு. சுற்றி பார்த்தா வீடெல்லாம் எதுவுமே இல்லை. அங்கே மெதுவாக கோயிலுக்குள்ளே போனாங்க. கோயிலுக்குள்ளே போன உடனே அங்கே பார்த்தா அவங்கள நடுங்க வைக்கிற ஒரு காட்சி. அம்மன் சிலை முன்னாடி ஒரு சிறிய தாலாட்டு சத்தம். அதை கேட்ட உடனே அரவிந்த் பயந்துட்டான். ஒரு பெண் சிலை சிரிக்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த நேரம் அரவிந்த் சொல்கிறான், ஏய், அம்மன் கோயிலில் இருக்கிற குழந்தைய பாடுறா, ஒரு நிமிஷம் அந்த சிலை அசைஞ்சுதுரா அப்படின்னு சொல்கிறான். அரவிந்தும் அவங்க நண்பர்களும் பயந்துட்டாங்க. அந்த நேரம் திடீர்னு கோவில் மணி அடிக்க ஆரம்பிச்சுது. அவங்க பயந்து வெளியே ஓடி வந்தாங்க. ஒரு வயதான கிராமத்து மனிதர் நின்றுட்டு இருந்தார். அவர் அமைதியாக சொன்னார், நாங்கள் எத்தனை தடவை சொன்னோம், இரவு நேரத்தில் அந்த கோவில் பக்கம் போகாதீங்க, அம்மனை டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு. அதுக்கப்புறம்தான் அரவிந்த் அந்த கிராமத்துக்கு போகவே இல்லை. இன்றைக்கும் அந்த கிராம மக்கள் சொல்கிறாங்க, பேச்சியம்மன் குழந்தைங்களை காப்பாற்றுற தெய்வம். ஆனால் இரவு நேரத்தில் அவள் கோயிலில் மர்ம சக்தி இருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால தான் இரவு 12 மணிக்கு மேலே அந்த பக்கம் யாருமே போக மாட்டாங்க. அந்த இரவில் அந்த பக்கம் இன்னும் குழந்தை அழற சத்தம் கேட்டுக்கிட்டே தான் இருக்கும். பேச்சியம்மன் அந்த கோயிலை சுற்றி ஒரு தெய்வமாக உலாவரா ஒரு கதை இருக்குது. அதனால் சாதாரண நேரத்தில் மட்டும் இல்லை, 12 மணிக்கு மேலே அந்த கோயில் பக்கம் யாருமே போக மாட்டாங்க. கர்ப்பிணி பெண்களும் குழந்தைங்களுக்கு உடல்நல சரியில்லாத இருக்கிறவங்களும் இந்த கோயிலில் போயிட்டு பொங்கல் வச்சு அம்மனை வழிபடுவாங்க. திருவிழா மாதிரி எடுத்து இந்த ஊரே இந்த அம்மனை கொண்டாடும். இது ஒரு சக்தி வாய்ந்த அம்மன். இந்த அம்மனோட கதை பல விதங்களில் இருக்குது. இந்த பேச்சி அம்மன் ஊரை காப்பாற்றுற தெய்வமாகவும்,
குழந்தைங்களுக்கு அருள் பாலிக்கிறது தெய்வமாகவும், கர்ப்பமான நேரத்தில் அந்த குழந்தைங்கள காப்பாற்றுற தெய்வமாகவும் இருக்குன்னு இன்றைக்கும் அந்த ஊரில் ஒரு கதை இருக்குது.